தமிழ்நாட்டு பெண்கள் பண்பாட்டு ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் முன்னேற வேண்டும் என்று திமுக அரசு செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் நடைபெற்ற விழாவில் தமிழ்நாடு ஊரக தொழில் காப்பு மற்றும் புத்தொழில் உருவாக்கு நிறுவனத்தை அவர் தொடங்கி வைத்தார். அதோடு தொழிற்பேட்டையில் தமிழ்நாடு ஊரக தொழில் காப்பு மற்றும் புத்தொழில் உருவாக்கு நிறுவனத்தின் நிர்வாக அலுவலகத்தையும் நிறுவனத்தில் லட்சினையையும் வெளியிட்டு www.tnrise.co.in எனும் இணையதளத்தையும் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பல முக்கிய நிறுவனங்களுடன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் உதயநிதி, இந்தியாவில் உள்ள மகளிர் தொழில் முனைவோர் தொழில் நிறுவனங்கள் நடத்துவோர் சுமார் 13.5% தமிழ்நாட்டில் உள்ளது என்பதை பெருமை என தெரிவித்தார். லட்சக்கணக்கான மகளிரின் தொழில் முனைவோருக்கான மக்களை முன்னேற்றுவதற்காக கழக அரசு பல்வேறு திட்டங்களை பார்த்து நிறைவேற்றி வருகின்றது. அந்த வகையில் முத்தமிழின் கலைஞர் அவர்கள் இந்தியாவிலேயே முதலாக மகளிர் சுய உதவி குழுக்களை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தினார்கள். இன்றைக்கு அந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் தமிழ்நாடு முழுவதும் பரவி பெருகி லட்சக்கணக்கான பெண்களுடைய வாழ்வில் நம்பிக்கை ஒளியை தந்து கொண்டிருக்கிறது. மகளிர் சுய உதவி குழுக்களுடைய வளர்ச்சிக்காக திட்டங்கள் தீட்டி செயல்படுத்தி அதன் பயனை தமிழ்நாட்டின் கடைக்கோடியில் உள்ள சிறு கிராமத்தில் உள்ள பெண்களிடமும் கொண்டு சேர்க்கும் பணியினை நம்முடைய தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சிறப்பாக மேற்கொண்டு வருகின்றது. மகளிர் மேம்பாட்டிற்கான வாழ்ந்து காட்டுவோம் 2.0 திட்டம் கிராமப்புற தொழில்களை ஊக்குவித்து வருகின்றது. மகளிர் வேலைக்கு செல்கிறார்கள் என்ற நிலையை மாற்றி அவர்களை 4 பேருக்கு வேலை கொடுக்கும் தொழில் முனைவோராக உருவாக்கினதற்காக தான் இந்த திட்டங்களை கழக அரசு செயல்படுத்தி வருகின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.